ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குடீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ளவர் பொக்கே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பொக்கேயில் நம்மளே பண்ணலாம். நம்ம சேனலில் மீனா அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் டேக்காக நம்மளை இந்த வீடியோ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் பொக்கே பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 3 பேப்பர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா ரோசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். இப்போ வந்து நம்ம ரோஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ வந்து நம்ம இந்த பேப்பர்ஸ் எடுத்துருக்கோம். ஒவ்வொரு சர்க்கிளாக கட் பண்ணாமல் மொத்தமாக எத்தனை வேணுமோ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பேப்பர் எடுத்துட்டேன். அதை வந்து ஒரு 6 சர்க்கிள் கட் பண்ணுற மாதிரி சர்க்கிள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து 6 சர்க்கிள் போட எவ்வளோ இடம் பத்தோன்னு சொல்லி பார்த்து டிவைட் பண்ணி போட்டுட்டு அதில் வந்து சர்க்கிள் போட்டு இப்படி எடுத்துட்டேன். இப்போ இந்த 2 சர்க்கிள் மட்டும் போட்டுட்டு மீதி இருக்க பேப்பர் எல்லாத்தையும் வந்து பின்னாடி வச்சுட்டேன். ஸோ ஈஸியாக ஒரே அடியாக வந்து நம்மளோட எல்லா ரோஸ்க்கும் நம்ம வந்து சர்க்கிள் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் வந்து சர்க்கிள் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்மக்கிட்ட இப்போ டோட்டலாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 சர்க்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் இதில். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போயுமே நான் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிட்டேன். அப்போ தான் ஈஸியாக வேலை முடியும். இந்த மாதிரி வந்து அப்படியே அந்த சர்க்கிளை சுற்றிக்கிட்டே போகணும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் வந்து புரியுதுங்களா? அப்படியே லாஸ்ட்லேருந்து எண்ட்லேருந்து உள்ளே அப்படியே சுற்றி சுற்றி ரவுண்ட் கட் பண்ணிகிட்டே போனால் இந்த மாதிரி வரும். இப்போ இதோட எண்டு பாட் எடுத்து இந்த எண்டை வந்து சுற்றிக்கிட்டே வரணும். அப்படியே பொறுமையாக நம்ம வந்து சுற்றிட்டு கம்லாம் போடக்கூடாது. கம் போட்டால் வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கும். அப்புறம் அந்த விரிஞ்சி ரோஸ் மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக சுற்றிக்கிட்டே வந்தோன்னா எண்டை மட்டும் லாஸ்ட்டாக வந்து கம் போட்டு ஒட்டிடணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரோஸ் வந்து க்யூட்டாக வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி வந்து நிறைய ரோசஸ் ரெடி பண்ணணும். பாருங்கள், நான் இப்போ ரோசஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த பெருசாக வந்துருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக வந்து சுற்றினோன்னா பெரிய ரோசஸாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போயும் அதே மாதிரி தான் நான் வந்து சுற்றிட்டே வரேன். நீங்கள் கையிலே சுற்றுங்க, எதுவும் குச்சி வச்சுலாம் சுற்றுனீங்கன்னா ரொம்ப திக்காக வந்துடும். திக்காக வரும்போது பெருசாக படர்ந்து இருக்காது ரோஸு, அப்படியே ரொம்ப குட்டி ரோஸாக வந்துடும். ஸோ வந்து நீங்கள் கை வச்சே நான் இப்போ பண்ணுற மாதிரியே வந்து அப்படியே பொறுமையாக சுற்றிட்டே வந்தீங்கன்னா ரோஸ் வந்து சூப்பராக வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் ரோஸு. ஸோ இப்போ நான் வந்து பண்ணிட்டேன் ஒரு செட் ஆஃப் ரோசஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம அதை சுற்றினோன்னா ரோஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் வந்துடும். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துட்டேன். பிளாக் கலர் சார்ட் வந்து என்கிட்ட இருந்துச்சு. பிளாக் கலர் சார்ட் எடுத்து ஈக்குவலான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒரு நீங்கள் ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்குங்கன்னா இன்னும் 20x20 சென்டிமீட்டரில் சார்ட் வந்து கட் பண்ணி எடுத்து அதோட 2 எண்டை வந்து இந்த மாதிரி வந்து கோன் மாதிரி செய்யணும். கோன் மாதிரி செஞ்சிங்கன்னா மேல் பார்ட் வந்து நல்லா பெருசாக இருக்கும், கீழ் பார்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ கோன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பொக்கே ஷேப்பில் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிடும். இதுக்கப்புறம் இன்னொரு சர்க்கிள் வந்து கட் பண்ணி இதே மாதிரி எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்க ரவுண்ட் சைஸ்க்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ நம்ம இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணும். இந்த பேப்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு கம் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி பார்த்தேன். பட் கம்மில் வந்து அந்த அளவுக்கு வந்து செட் ஆகலை. நான் வந்து க்ளூகன் எடுத்துட்டேன். க்ளூகன் எடுத்து திரும்பவும் இதே மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறமா ஒட்டிட்டேன். பட் இப்போ இதை விட்டுட்டு இந்த ரோசஸ்லாம் என்ன பண்ணியிருக்கேன், க்ளூகன் வந்து ஹீட் ஆக விட்டுருக்கேன் நான். அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே வந்து ஒரு போ மாதிரி வந்து ரெடி பண்ணலாம். இந்த போ வீடியோ வந்து நம்மளோட செகண்ட் சேனல் தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ் கலர் அப்படின்ற சேனலில் வந்து இந்த போ எப்படி செய்யறதுன்னு சொல்லி இண்டிவிஜுவலாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். நான் இங்கே வந்து கார்டில் கொடுக்குறேன், மேலே இருக்கும். ஸோ மேலே கிளிக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வந்து எக்ஸ் மாதிரி போட்டுட்டு பண்ணணும், அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ நம்மளோட வந்து போ வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ வந்து நம்ம வந்து க்ளூகன் வந்து ஹீட் பண்ணியிருந்தோம், ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கம் போடும்போது சரியாக ஸ்டிக் ஆகலை. இப்போ நான் க்ளூகன் வச்சு வந்து ஹீட் பண்ணிவிட்டு க்ளூகன் அப்ளை பண்ணி இந்த சர்க்கிள் வந்து ஒட்டிட்டேன். இப்போ நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரோசஸ். ஸோ அந்த ரோசஸ்லாமும் க்ளூகன் வச்சு ஒன்று ஒன்றா அப்படியே பக்கத்தில் வந்து ஒட்டிகிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு சூப்பராக பொக்கே மாதிரி வந்துடும்.
அதுக்கப்புறம் இப்போ வீடியோவில் வந்து என் பாப்பா வந்து கூடவே இருந்தா. நான் எவ்வளோ ஆக்சுவலி இதுக்கே வந்து நிறைய வீடியோஸ் கிளிப்பிங்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். நான் இதெல்லாமும் கட் பண்ணேன்னா வந்து வீடியோ எப்படி போதுன்னு உங்களுக்கு வந்து சரியாக புரியாமல் போய்டும். ஆக்சுவலி பாப்பா வந்து எனக்கு கூட இருந்துட்டு பார்த்துட்டே இருந்தா. சரி போக சொல்ல எனக்கும் மனசில்லை. சரி பார்க்கட்டுமே நானும் விட்டுட்டேன். ஒவ்வொரு ரோஸ் எப்போவும் உள்ளே வந்துலாம் வந்து பார்த்துட்டு இருந்தா. என்னால் அதை கட் பண்ணவே முடியல. கட் பண்ணால் வீடியோ வந்து போயிடும், வேறு வழி இல்லை. நான் நிறைய வாட்டி சொல்லி பார்த்தேன், ஆனால் அவள் கேட்கல. சரி ஓகேன்னு விட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவள் தான் இப்போ இந்த போ வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த மற்ற இடம்லாம் வந்து எம்டியாக இருக்குல்ல, அதில் வந்து எதனா ஒரு டிசைன் பூ மாதிரி குட்டி குட்டியாக ஒட்டிடலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பஞ்சர் இருக்குது. ஸோ அந்த பஞ்சரில் வந்து நான் இந்தமாதிரி குட்டி குட்டியாக ஒரு பூ மாதிரி பூ கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்தமாதிரி அங்கங்கே கம் போட்டுட்டு இந்தமாதிரி ஒட்டிடலாம். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நீங்கள் குட்டி குட்டியாக ஹார்டின் மாதிரி கூட கட் பண்ணி அப்படியே ஒட்டிக்கலாம். சின்ன ஹார்டின் நீங்களே செய்வீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு. இந்த ரோசஸ் மட்டும் கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். அது மட்டும்தான் கொஞ்சம் ஒர்க் நம்மளுக்கு. ஏன்னா சுற்றுறது வந்து ஒவ்வொரு ரோசஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். அது மட்டும் ஈவனாக நம்ம பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்லை. நீங்கள் என்ன பண்ணி வந்து ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்னு நீங்கள் உங்கள் கையால் எது செஞ்சாலுமே அது யாருக்கு போய் சேருதோ அவங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் கையால் நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் அவ்வளோதான். இந்த ஹேண்ட்மேட் கிராஃப்ட் கிஃப்ட்ஸில் எல்லாமோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நீங்கள் பண்ணி இதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டேவோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு பர்த்டேவோ யாருக்கு வேணாலும் இந்தமாதிரி ஃப்ளவர் பொக்கே நீங்களே பேப்பரில் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய க்யூட்டான வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும்னாலும் கேளுங்க, அதையும் நான் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கிராஃப்ட் கலெக்ஷன் வீடியோ நான் போடலான்னு இருக்கேன். அது வந்து நம்ம ஸ்ரீநிதி குட்டி கேட்டுட்ருக்காங்க, ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் வந்து கிராஃப்ட் கலெக்ஷன் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டாக நான் வந்து அப்லோட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்து செகண்ட் சேனலும் ஒன்று வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம், தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ் கலர் அப் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நம்ம 100 days 100 வீடியோஸ் சேலஞ்ச் வந்து போயிட்டுருக்கு. அந்த சேலஞ்ச்லாமும் நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு. அது மறக்காமல் யாரும் மிஸ் பண்ணாமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை வந்து நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்னென்ன கிஃப்ட்ஸ்னோ நான் அப்லோட் பண்ணுறேன். Thanks for watching.